பயணிகளுமாக சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தது. அதாவது அந்த விமானத்தில் அரிய வகை உயிரினங்கள் கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சுங்க அதிகாரிகள் அரிய உயிரினங்கள் கடத்தல் கண்டுபிடிப்புக்கான சுங்கத்துறை மோப்ப நாயுடன் சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் வருகை பகுதியில் தயாராக இருந்தனர். அந்த விமானத்தில் இறங்கி வந்த பயணிகளை ரகசியமாக கண்காணித்தனர். அப்போது சென்னையை சேர்ந்த 2 ஆண் பயணிகள் பெரிய கூடைக்குள் விமானத்திலிருந்து இறங்கி வந்தனர். சுங்க அதிகாரிகள் சந்தேகத்தில் அவர்களை இருவரையும் நிறுத்தி விசாரித்தனர். அவர்கள் வைத்திருந்த பிளாஸ்டிக் கூடைகளை பரிசோதித்தனர். அப்போது கூடைக்குள் அரிய வகை உயிரினங்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவர்கள் இருவரையும் வெளியில் விடாமல் நிறுத்தி வைத்துவிட்டு சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வன உயிர் பாதுகாப்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்களும் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். 2 பேர் வைத்திருந்த கூடைக்குள் 8 அரிய வகை உயிரினங்கள் இருந்தன. அவைகளில் 3 அரிய வகை உயிரினங்கள் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்து விட்டது. 5 அரிய வகை உயிரினங்கள் மட்டுமே உயிருடன் இருந்தன. அவர்கள் கடத்தி கொண்டு வரப்பட்ட அதாவது வெள்ளி இலை குரங்கு, பளிங்கு போல் கேட், அதே போல கிழங்கு சாம்பல் கிம்பான் குரங்கு, ஆசிய மரநாய், இவைகள் அனைத்தும் இந்தோனேசியாவில் சுமத்ரா மற்றும் ஜாவா தீவு பகுதிகளில் வசிப்பவர்கள். அதே போல் ஐரோப்பா, சீனா போன்ற பகுதிகளிலும் இந்த அரிய வகை உயிரினங்கள் காணப்படும். இந்த 8 அபூர்வ உயிரினங்களும் ஆசிய மரநாய், கிழக்கு சாம்பல் கிம்பான் குரங்கு ஆகிய 3 உயிரினங்கள் உயிரிழந்தது விட்டன. மற்ற 5 உயிரினங்களும் உயிருடன் இருந்தன. இந்த நிலையில் இந்த உயிரினங்கள் அனைத்துமே முறையான ஆவணங்கள் இன்றி மருத்துவ பரிசோதனைகளும் இல்லாமல் சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு வரப்பட்டவை என்று தெரிய வந்தது. இவைகள் மூலம் நமது நாட்டிற்கு விலங்குகள், பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்கள், மனிதர்கள் ஆகியோருக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதோடு நீர்நிலைகளும் வனப்பகுதிகளும் பாதிக்கும். எனவே இவைகள் அனைத்தையும் எந்த நாட்டிற்கும் இந்த கடத்தி கொண்டு போகக்கூடாது என அங்கு ஒரு சட்டம் ஏற்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அதன்படி உயிருடன் இருந்த 5 அரிய வகை உயிரினங்களை இன்று அதிகாலை மலேசியா நாட்டு தலைநகர் கோலாலம்பூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. உயிரிழந்து விட்ட 3 உயிரினங்களும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீயிட்டு அழிக்கப்பட்டன. அதோடு இந்த உயிரினங்களை சட்டவிரோதமாக விமானத்தை கடத்தி கொண்டு வந்த சென்னையை சேர்ந்த 2 பயணிகளும் சுங்க அதிகாரிகள் சுங்க சட்ட விதிகளின்படி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முதல் சிலர் அடைக்கப்பட்டனர். விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.